ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கொஷின், த ஃபாலோயிங் பேலன்ஸ் appeared in the books of வினோத் ஆன் Jan 1 2018. ஸோ அசட்ஸ் கொடுத்துட்டாங்க, லைபிலிட்டிஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி போட சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது ஜேர்னல் என்ட்ரி மாதிரி தான் இது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு லெஜர் மாதிரி போட தேவையில்லை. லெஜர் பேலன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எப்படி போடுறதுங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஸோ என்னைக்கு டேட்டில் டிரான்சாக்ஷன் போடுறோம் அப்படின்னா 01/01/2018. ஸோ அசட்ஸ்லாம் ஒரு இடத்துல எழுதிக்கணும், லைபிலிட்டி பூரா என்ன எழுதிக்கணும். ஸோ அசட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட், டெட்டார், ஸ்டாக் அக்கௌண்ட், டெட்டார். அடுத்து வந்து அமௌண்ட் டியூ ஃப்ரம் ராம் அப்படின்னா என்னது? ஸோ ராமுங்கிறவர் வந்து ஒரு கஸ்டமர், அவர் நம்மளுக்கு காசு தரணும். அப்போ சன்ட்ரி டெட்டாஸ் அவர். ஸோ அப்போ வந்து இவரை வந்து நம்ம என்ன பண்ணணும், டெபிட் தான் பண்ணணும். ஸோ ராம் அக்கௌண்ட் டெட்டார். அடுத்து வந்து மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம், மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார். டூ லைபிலிட்டி. இப்போ அமௌண்ட் என்ன லைபிலிட்டி இருக்குது? அமௌண்ட் டியூ டு விஜய், நம்ம சப்ளையர் விஜய்க்கு காசு தரணும். எவ்வளோ காசு தரணும்? 10,000 காசு தரணும். ஸோ விஜய் அக்கௌண்ட் கிரெடிட்டார். சரிங்களா? அடுத்து வந்து டூ மீதி இருக்கிற பேலன்ஸ் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் ஷுட் ஆல்வேஸ் பி கிரெடிட் சைட். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கேயும் டெபிட் வாட் கம்ஸ் இன் கான்செப்ட் தான், கோல்டன் ரூல்ஸில் மிஷினரி உள்ளே வருது. இது வந்து விஜய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் த கிவர், கிரெடிட் த கிவர். இது கிரெடிட் கேபிட்டல் வெளியே போகுது, கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ டெபிட் என்ன அமௌண்ட்டு? 40,000. ஸ்டாக் எவ்வளோ? 50,000. அடுத்து ராமுக்கு 20,000. மிஷினரி என்னது? 40,000. ஸோ விஜய்க்கு எவ்வளோ? 10,000. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 40 + 50 90, 90 + 20 110 + 40. ஸோ 150. 150ல் 10,000 போயிடுச்சு அப்படின்னா மீதி 140. சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ பார்த்தா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பீயிங் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னு போடலாம். சரிங்களா? ஸோ ஈஸியான ப்ராப்ளமு. சரிங்களா? ஸோ இது வந்து லெஜர் போஸ்ட் பண்ண கேட்கல. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின்னு தான் கேட்குறாங்க. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 1,40,000 நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ இதான் வந்து வேணுன்னா வந்து இதில் இருந்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுக்கோங்க. சரிங்களா? இல்லை இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேட்டு கூட 01/01/2018 போட்டுக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட்டு? இங்கே இருக்க அமௌண்ட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது இப்படி போடுறது போல இந்த மாதிரி போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா, ஜீரோ ஒன் 2018 பை பேலன்ஸ் சிடி 1,40,000. இது அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு சரிங்களா? ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம்.